ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறமா வரக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை ஓட ஓட விரட்டுறதுல இந்த ரெமிடி எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய காலகட்டத்தில் அதுவும் பரபரப்பான வாழ்க்கை முறையில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பழக்கம், அதன் காரணமாக வயிற்றில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா வாயு, நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு பொதுவான பிரச்சனையாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான வீட்டு வைத்தியங்கள் நம்மளோட சமையலறை அஞ்சரை பெட்டியிலே இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஜீரகம், சோம்பு, ஓமம் தான். இந்த ஜீரகத்தையும் சோம்பையும் ஓமத்தையும் எப்படி சாப்பிடணும், இது எப்படிலாம் நன்மை தருது அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஜீரக தண்ணி. ஜீரக தண்ணியில் நிறைய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. ஜீரகம் இருக்குல்ல, இது வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்ற உதவுது. வாயு பிரச்சனையை குறைக்குது. ஜீரகம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான அமில எதிர்ப்பாக செயல்படுது. வயிற்று எரிச்சலை தணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஜீரகத்தில் நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை எளிதாக்குது. வயிறை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஜீரக தண்ணி இருக்குல்ல, இது வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துது. இதனால உணவை ஈஸியாக ஜீரணிச்சுக்க உதவியாக இருக்கும். மலச்சிக்கலை ஓட ஓட விரட்டக்கூடிய இந்த ஜீரக தண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு கிளாஸ் தண்ணியில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணி பாதியாக குறையிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி வெது வெதுப்பான பதத்தில் குடிச்சிடுங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா ஜீரகத்தை முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல கூட குடிச்சிக்கலாம். செகண்ட் ஒன், பெருஞ்சீரக தண்ணி. இதை சோம்பு தண்ணி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சோம்பு நீர் இருக்குல்ல, இது வயிற்றில் வெப்பம், நெஞ்செரிச்சலை தணிக்க உதவுது. செரிமான நொதிகளை செயல்படுத்துகிற கூறுகள் கூட இந்த சோம்பு தண்ணியில் இருக்க வாயு, அஜீரணத்தெல்லாம் நீக்குது. சோம்போட சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா, வயிற்று தசைகளை தளர்த்துது, வயிற்று பிடிப்புகளுக்கு நிவாரணம் தருது. இந்த சோம்பு தண்ணியில் நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறை சுத்தமாக வச்சுக்கிறது கூட உதவுது. முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா, மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யணும், அதுவும் உடனே சரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா சோம்பு தண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோம்பு நீர் ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை 1 கிளாஸ் தண்ணியில் 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி வெது வெதுப்பாக குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டே சோம்பை நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் அந்த சோம்பு தண்ணியை குடிக்கிறதும் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தேர்ட் ஒன், ஜீரகம், சோம்பு, ஓமம் விதை தான். இந்த 3ஐயும் சம அளவில் எடுத்து ஒரு பொடி மாதிரி செஞ்சு அதை கலந்து வச்சுக்கோங்க. தினமும் காலையிலையோ அப்படி இல்லைன்னா நைட்டோ சாப்பிட்டதுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். குறிப்பு: நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரெமிடியை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் மலச்சிக்கலை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு ரெமிடி எப்படி வீட்டில் இருக்க அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.